அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் தயாரிப்பாளர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர் அனைவருக்கும் வணக்கம். நடிகர் சூர்யா சார்பாக வந்திருக்கும் ரசிகமன்றத்தை சேர்ந்த ஆரியராஜா அவர்களுக்கும், தளபதி விஜய் சார்பாக வந்திருக்கும் விஜய் ரசிகமன்றத்தை சார்ந்த ஈசிஆர் சரவணன் அவர்களுக்கும், நடிகர் ரமேஷ் கண்ணா சார்பாக வந்திருக்கும் ரமேஷ் கண்ணா அவர்களுக்கும், நம்ம சார்பாக யாரும் வர மாட்டாங்க, நம்ம தான் வரணும். ஆனால் ரமேஷ் கண்ணா சாரை பற்றி நிறைய ரகசியங்கள் பற்றி எனக்கு தெரியுது. நடிக்க போன இடத்துல நடிக்காமல் மற்றவெல்லாம் பார்த்துருக்காரு. சூர்யாவுடைய லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. அதாவது என்ன மச்சான், தெய்வ மாமான்னு கூப்பிடணும், தெய்வ மச்சான். ஓ அப்படி. சூர்யா சாரோட காதலுக்கு கொஞ்சம் பக்கவலமாக இருந்திருக்கிறாரு. அஜித் என்ன பாம்பண்டார் உங்களுக்கு? அவருக்கு எகேஸ்ட் வந்திருக்கீங்க, அந்த லவ்வை கட் பண்ண பார்த்துருக்கீங்க. நல்ல சரவண் சார் வந்து காப்பாற்றிட்டார். அதனால தான் சூர்யா சார் உங்களை ஃப்ரெண்ட்ஸ்னு தூக்கி கூட போட்டுக்க நினைக்கிறேன். சூர்யா சார் விஜய் சார் நடித்த படம் ஃபஸ்ட்டு நேருக்கு நேர். ஆனால் அதில் ஃபுல்லாக எதிர்புறமாக இருப்பாங்க. கடைசி வரைக்கும் ரெண்டு பேருக்கும் மோதல் தான், எளிமையாகவே இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸில் அதில் ஒரு நண்பர்கள், இணைவரியாக நண்பர்கள். ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் சொன்னீங்க ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்தேன்ட்டு. நான் காலேஜ் படிக்கும்போது பார்த்தேன். எதுக்கு சொன்னால், நான் காலேஜ் படித்தேன்னு தெரியணும்ல, அதுக்காக. நம்ம படித்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க, இந்த மாதிரி நேரத்தில் பதிவு பண்ணிக்கிறோம். காலேஜ் ஒரு ஃபஸ்ட் இயர் தான், அப்போ வெட்டி விட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நிறைய படங்கள், எந்த படம் சொன்னாலும் கதை ஞாபகத்துக்கு வரும். ஒரு காதலுக்கு மரியாதை இருக்கட்டும், பூவை உணப்பாக இருக்கட்டும், துல்லாத மனம் துல்லாக இருக்கட்டும், சூர்யா சருக்கு நந்தாவாக இருக்கட்டும், எல்லாம் ஒரு டைட் சொல்லும்போது நமக்கு டக்குன்னு கதை தான் ஞாபகத்துக்கு வரும். ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் தான் கதை ஞாபகத்துக்கு வராது, காமெடி தான் ஞாபகத்துக்கு வரும். அந்தளவுக்கு முழுக்க முழுக்க காமெடி. என்னை பொறுத்த வரைக்கும் சித்திக் சார்லாம் மிகப்பெரிய இயக்குனர். நம்ம ஆக்ஷன் படம் எடுத்து ஈஸியாக எடுத்துடலாம், ஒரு லவ் ஸ்டோரி ஈஸியாக எடுத்துடலாம், முழுக்க முழுக்க சென்டிமெண்ட் எடுத்து மக்கள்லாம் அழ வச்சிடலாம். அதெல்லாம் ஒரு டேரக்டர் ஈஸியாக பண்ணிடலாம். இந்த காமெடி எடுக்கிறதுக்குள்ள அது ரொம்ப கஷ்டம் சார். ஏன்னா அதில் ரொம்ப டைமிங் முக்கியம். காமெடி மட்டும் ஒன்று சொல்லிவிட்டு அடுத்த டைலாக் கொஞ்சம் லேக்கனாலும் காமெடி போயிடும். ஆனால் சில சீன் வேறு, ஒரு லவ் சீனோ சென்டிமெண்ட் சீனோ, இந்த மாதிரி சீனில் யாராவது லேக்கு விட்டால் கூட அதில் எடிட்டர் கட் பண்ணிடுவார், அந்த லேக்கு தூக்கிடுவாங்க. காமெடியில் பண்ணவே முடியாது. நீங்கள் 5-6 ஆர்டிஸ்ட் ஒன்றா பண்ணும்போது அதில் என்ன இருக்கோ அப்படி தான், அதை நீங்கள் கட் பண்ணலாம் பண்ணால் அதுவும் உள்ளதும் கெட்டு போகும். ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் எல்லா காமெடியும் டைமிங், ஒரு 5-6 ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. இதில் இடம் ராதாரவி சார் வேறு. முதல்ல ராதாரவி மிகப்பெரிய வில்லனை இது வில்லன் நடிச்சிருப்பார். அவர் அளவுக்கு போது உங்களுக்கு சிரிப்பு தான் வரும். ஆமாம், அவர் அதில் காமெடி நினைக்கிட்டாங்க. ஒரு பெரிய செட்டப். அதை டைமிங் அப்படி இருக்கு, டைமிங் வந்து அப்படி இருக்காங்க போகணும். சொன்ன மாதிரி இதில் ஹீரோ, இது வந்து சொல்லுங்க, யார் ஹீரோன்னு தெரியாது. விஜய் சார் ஹீரோவா, சூர்யா சார் ஹீரோவா,
ரமேஷ் கண்ணா ஹீரோவா, வடிவேலு ஹீரோவா? ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொருத்தர் ஸ்கோர் பண்ணிட்டே இருப்பாங்க. இதில் வந்து அதான் இந்த மலையாள இயக்குனரில் ஒரு விஷயம் ரமேஷ் கண்ணா சார் உண்மை, அவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க சார். அவங்க ஸ்கிரிப்டுக்கு அந்த அந்த சீனில் யார் என்ன பேசணும், அந்த சீனில் ஃபுல்லாக ஹீரோ பேசாமல் இருக்கணுமா, பேசாமல் வச்சுருவாங்க. ஹீரோ என்ன கேட்டாங்க உட்காந்துருவாங்க. அந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன கேட்குதோ அதை எடுத்து கொடுக்குறது தான் மலையாள இயக்குனரோட டேஸ்ட். நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறம்ட்டு இங்கே பிரியாத வர வேண்டும் படம் வச்சுல ஃபஸ்ட்டு மலையாளத்தில் வந்துச்சு. நிறம்ட்டு பெரிய ஹிட்டு. அது தமிழில் பிரியாத வர வேண்டும். இல்லை நான் தான் வசனம், இணை இயக்கம். நம்ம இங்கே ஒர்க் பண்ணும்போதெல்லாம் நான் ராமநாஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன், என்கே வசனா சார் ஒர்க் பண்ணியிருக்கேன், தரணி சார் ஒர்க் பண்ணியிருக்கேன், வல்லரசு பண்ண மகாராஜன் சார் ஒர்க் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நம்ம அசிஸ்டன்ட் வேலையை தவிர இல்லை, அதையும் பார்த்துட்டு அது டேலாக் கொடுக்க சொல்கிறது, இந்த சீன் இப்படி வைக்கலாம்னு சொல்கிறது, இதெல்லாம் சொல்லிட்டே இருப்போம். இந்த பழக்கத்தோசில் அங்கே சொல்லுவோம்ல, ரியாக்ஷனே இருக்காது. அவங்க என்ன ஸ்கிரிப்டில் இருக்கோ அதை அவங்க எடுப்பாங்க. இன்னொன்று, அவங்க மலையாளத்தில் எடுத்துகிட்டு தமிழ் எடுக்கும்போது ப்ராப்பர்ட்டி வேறு. இந்த ப்ராப்பர்ட்டி முதற்கொண்டு அங்கே அந்த சீனில் என்ன இருந்துச்சோ, அந்த செவத்தில் என்ன படம் மாட்டி இருந்துச்சோ அதே மாதிரி இங்கேயும் இருக்கணும். அவ்வளோ கவனமாக பண்ணுவாங்க. அதில் சித்திக் சார் காமெடி போர்ஷன் இந்த படத்து ஃப்ரெண்ட்ஸில் வந்து முக்கியம் காமெடி தான். இந்த நேசமணி அப்படிங்கிறது ட்ரெண்டாக ஆகி போச்சு. ஒரு 2 வருஷம் இருக்குமா ட்ரெண்டிங் வந்து எங்கே பார்த்தாலும் நேசமணி நேசமணி நேசமணி. அந்தளவுக்கு இன்றைக்கி அந்த ட்ரெண்டிங்கில் உள்ள படம் தேவானி மேடம், ராசியான ஆர்டிஸ்ட். அப்புறம் எனக்கு சூர்யா அவங்க ஒரு ஃபேர் இருக்காங்கல்ல, நான் எங்கேயோ பார்த்த மாதிரிக்கே நினச்சிட்ருக்கேன். அப்புறம் தான் தெரிஞ்சு கொஞ்சம் ஷாக்காச்சு, அவங்களா அவங்க அப்படின்ட்டு. விஜயலட்சுமி மேடம், ஆமாம், எனக்கு டக்குன்னு அவங்களும் சினிமாவில் வர அண்ணன் அவர் ஒரு ஞாபகத்துக்கு வர்றாரு. சரி, ஓகே. சில பார்க்கும்போது லேட்டாக தான் கொஞ்சம் பொறி தட்டுச்சு எனக்கு. நீங்கள் அவங்களே கூப்பிட்டு வந்துருக்கலாம். நீங்கள் எங்களை கூப்பிட்டு வந்து இங்கே என்னத்தை பண்ண போகிறீங்க? நீங்கள் நாங்கள் எப்போவும் இங்கே வந்து எதாவது பேசிட்டு போகிறோம். நீங்கள் அவங்கள மாதிரி ஆள் வந்தால் கொஞ்சம் கண்டென்ட் கிடைக்கும். இந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் பவர் கூடும். தேவானி மேடத்தை விட விஜயலட்சுமி மேடம் வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் படத்துக்கு பப்ளிசிட்டி நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். வேறு ஒன்றும் இங்கே நீங்களே ஓடி போயிருப்பார். இப்போதான் யோசிப்பார், பேங்கில் போய் ஒரு வாரம் இருந்து கூப்பிட்டு வந்துருக்கலாமே. நெருங்க பயப்படுறார், வேறு ஒன்றும் இல்லை. விஜய் சார் வந்து நான் வந்து திருப்பாச்சி மூப்புட்ட நேரத்தில் அவர் பெரிய ஆக்ஷன் வர மாட்டார். இப்போ அதுக்கு முன்னாடி திருமலை வந்துருச்சு, கில்லி வந்துருச்சு, பெரிய ஆக்ஷனுக்கு வர மாட்டார். நான் ஃபஸ்ட்டு கதை சொல்லும்போது அந்த ஆடு வெட்டுற சீன் இருக்குல்ல, மாலையை போட்டு தண்ணியில் ஊற்றுவாங்கல்ல, அந்த சீனை பற்றி நான் ஃபஸ்ட்டு கதை சொல்லும்போது அந்த அவர் கட்டி வச்சு மாலையை போட்டு தண்ணி ஊற்றுறது விஜய் சார் இல்லை, பெஞ்சமின் தான். நான் காமெடியன், அவரை கட்டி வச்சு இது மாலையை போட்டு தண்ணியை ஊற்றி என்னெல்லாம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சொல்லி கதை ஓகே ஆயிடுச்சு. அப்புறம் திருப்பி ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு செகண்ட் டைம் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி திருப்பி ஒரு கதை சொல்லிடுவோம் அப்படின்னு திரும்ப கதை சொல்கிறேன். அப்பவும் இந்த பஞ்சம் முன்ன வச்சு சொல்லிட்டேன். கதை ஃபுல்லாக கேட்டார், ஓகே விட்டார். நீங்கள் சொன்ன மாதிரியே எடுத்துட்டிங்கன்னா படம் ஹிட்டு அப்படின்னாரு. ஒரு இக்கு வைப்பாங்கள்ல, கதை நல்லா இருக்குன்னு சொல்ல, கதை நல்லா இருக்குது, நீங்கள் சொன்ன மாதிரி எடுத்துகிட்டா ஹிட்டு. அப்புறம் ஒரு சின்ன அப்படியே தயக்கத்தோடு கேட்டார், சின்ன செக்ஷன், என்ன சார் அப்படின்னேன். அந்த ஆடு வெட்டுற சீனில் பெஞ்சமின் 30 அப்போ பெஞ்சமின் அந்த காமெடி 30
அதை நானே பண்ணிடலாமா அப்படின்னாரு. எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு இது இருந்துச்சு, பெரிய ஆக்ஷன் ஹீரோ காமெடி ஒன்றும்போது மக்கள் ரசிப்பாங்க. சரி இவர் பெரிய இப்போ ஆக்ஷன் ஹீரோவாக இருக்கார், மாஸாக இருக்கார், இப்போ போய் கழுத்தில் மாலையை போட்டு தண்ணியை ஊற்றி 6 ரூபா விட்டுருது, அவர் ஒத்துக்குவாரா ஃபஸ்ட்டு அப்படிங்கிற தயக்கத்தில் பண்ணியிருந்தேன். இவர் கேட்டவங்க எனக்கும் ஹாப்பியாக போச்சு. ஓகே சார், நீங்கள் நல்லா இருக்கும் சார் அப்படின்ட்டு திருப்பி அது மட்டும்தான். அப்புறம் பெஞ்சமினை பின்னாடி வச்சுட்டு இவரை கட்டி வச்சு மஞ்சத்தெல்லாம் ஊற்றணும். அத்தா சம்மதம் சொல்லுதாத்தா அப்படின்னு. அதனால் ஒரு புதுசாக ஒரு ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன்னா ஒரு விஜய் சார் நம்ம இன்றைக்கி பெரிய ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக பார்க்குறோம். ஆனால் அவருக்குள்ளே நிறைய காமெடி சென்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு. என்னோடய திருப்பாச்சியம் இருக்கட்டும், சிவகாசியாக இருக்கட்டும், ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஹியூமராக தான் கொண்டு போயிருப்போம். செகண்ட் ஹாஃப் தான் ஆக்ஷன்லாம் சென்டிமெண்ட்லாம் இருக்கும். அவர் விஜய் சார் வந்து ரொம்ப காமெடியில் பண்ணக்கூடியவர். அதே மாதிரி சூர்யா சார் ஒரு ஹீரோவுக்குள்ளே அந்த காமெடி சென்ஸு இருந்தாலே அவங்க எப்போ நிரந்தர ஹீரோ ஆயிடுவாங்க, லாங் டைம் ட்ராவல் ஆக முடியும். சும்மா முறைச்சிக்கிட்டு சும்மா அடிச்சுக்கிட்டு லவ் பண்ணிட்டு மட்டும் இருந்தால் அது ஒரு சீசன் அப்படியே முடிஞ்சு போகும். சூர்யா சார் எங்கன்னா பிதாமகன் கலைக்கிருப்பார். அந்த சுறுசுறுப்பு, அந்த அந்த டைலாக் டெலிவரி, அந்த சாங்கில் சிபுனனோட அந்த டான்ஸு, அப்போ சூர்யா சாருக்குள்ளே இவ்வளோ ஒரு ஹியூமர் இருக்கா, நகைச்சுவாக பண்ண முடியுமாங்கிற இது பிதாமகனில் அவர் நிரூபிச்சிட்டார். அதே மாதிரி முன்னாடி ரஜினி சார் பில்லா காலி ஜானி விரைச்சிட்டே இருப்பார். அது தில்லு முன்னூறு படம் பார்த்தீங்க சார், அதில் ஃபஸ்ட்டு நகைச்சுவை பண்ணார். அப்புறம் தம்பிக்கு இந்த ஊர், இந்த பாம்பு சீன், இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலிக்கு எல்லோரும் பிடிச்ச ஹீரோவாக மாறிடுவாங்க தான். ஒரு கதாநாயகன் காதல் சென்டிமெண்ட் சண்டையோடு அந்த அவருக்கு ஹியூமர் பண்ணுற ஒரு இருந்துச்சுன்னா ஃபேமிலிக்கு பிடிச்ச ஒரு ஹீரோவாக மாறிடுவாங்க. கமல்ஹாசன் சொல்லவே தேவையில்லை, அவர் எல்லாத்துலேயும் பின்னி படம் எடுப்பார். அது மாதிரி இந்த ஃப்ரெண்ட்ஸ் படம் வடிவேல் மட்டும் இல்லை, ரமேஷ் கண்ணாவும் ஈக்குவல் காமெடி பண்ணவர். ஆமாம், இவர் கணேஷ் பாபு சொன்னார்ல, தேவானிக்கு நான் தான் தாலி கட்டுன்னுட்டு, அந்த உங்கள் படையப்போல காமெடி இருக்கும். ஆமாம், ரஜினி சொல்லுவார் மாப்பிள்ளை யார் அப்படின்னா, அவர் தான் மாப்பிள்ளை, போட்டுக்க சட்டை ஏன் சட்டை பாருல. அது மாதிரி தேவானிக்கு மாப்பிள்ளை விஜய் தான் தாலி கட்டணும் நான்ட்டார். ராஜகுமார்னு கொஞ்சம் இது போட்டு வைக்கணும், ரொம்ப முக்கியமான கேட்பார் இப்போ அவர். ஓகே, கணேஷ் பாபு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஆமாம், வர கோவா ஃபெஸ்டிவலில் அவர் கூட குறும்படம் இடம்பெறுது, அது வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ், ரீரிலீஸ் இப்போ வந்து உங்களுக்கு படங்கள் ரிலீஸ் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது. புதுப்படம் ரிலீஸ் பண்ணுறதே பெரிய சவாலாக இருக்குது. இப்போ ரீரிலீஸ்க்கு அப்படிங்கும்போது அது பெரிய விஷயம். அது எங்கேனா, இப்போலாம் ஒரு படம் ரீரிலீஸ் பண்ணுறதுன்னா அதுக்கான ஒர்த்து இருக்கணும். அதுக்கான ஒர்த்து இருக்க படத்தை தான் ரிலீஸ் பண்ண முடியும். அதுக்கான ஒர்த்து ஃப்ரெண்ட்ஸ் படம் கண்டிப்பாக அந்த ஒர்த்து இருக்குது. இன்னொன்று, இப்போ உள்ள காலகட்டத்துக்கு சார் சொன்ன மாதிரி, ரமேஷ்குமார் சார் சொன்ன மாதிரி, வன்முறை துப்பாக்கி சவுண்டாக இருக்குது. இப்போ ஒரு ரிலீஃபாக ஒரு படம் மக்களுக்கு தேவைப்படுது. இது வேறு செய்திகள் வேறு, அங்கே குண்டு வெடிச்சிட்டாங்க, 14 பேர் இறந்துட்டாங்க. இப்போ பார்த்தா மெக்காவுக்கு போனதில் நம்ம இந்திய முஸ்லீம்கள் 41 பேர், 42 அவங்க அந்த செய்தி கேட்டால் அது இருக்குது. இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த செய்திகள் இது கேட்டு ஒரு இருக்கும்போது சில படங்கள் தான் நம்மளுக்கு தேட்டருக்கு போனால் ரிலீஃபாக இருக்கணும். அதுக்கு அப்படி ரிலீஃப் தர படம் தான் இந்த ஃப்ரெண்ட்ஸு. ரிலீஸ் அப்போ எந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சதோ அதே மாதிரி இந்த ரீரிலீஸ்லேயும் மிகப்பெரிய வெற்றி அடையணும். நன்றி, வணக்கம்.